காசு கொடுக்காம கொள்கைக்காக மழை வரும் என்று தெரிந்தும் கூட்டம் அதிகமாக இருக்கும். அதுல என்னைய மதிப்பாங்களா? கடைக்கோடியில் உட்கார்ந்து இருக்கிறேன் நான் விஐபியா? எனக்கு சேர் கொடுப்பாங்களா? எந்த கேள்வியும் இல்லாம இது என்னுடைய மாநாடு, என்னுடைய வாழ்வியல் முறையை காக்கக்கூடிய மாநாடு என்று வந்திருக்கின்றீர்கள். இதிலே எச்சரிக்கை மணி அங்க போகும். முருகபெருமான் நல்லா பாருங்க, 6 படை சாதாரணமான வீடுகள் இல்லைங்க. நல்லா பாருங்க, எல்லா வீடுகளுக்கும் ஒரு தன்மை, அறிவு, ஞானம். பழனி தந்தைக்கே நான் ஒரு தாரக மந்திரத்தை சொல்லி கொடுக்கிறேன், அதற்கு ஒரு வீடு. திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையிலே அமைதியாக இருப்பேன், அதற்கும் ஒரு வீடு. நல்லா யோசிச்சு பாரு. என தேவையில்லாம பிரச்சனை பண்ணினா சூரசம்ஹாரம் பண்ணிடுவேன், அதற்கும் ஒரு வீடு. சூரசம்ஹாரம் செய்துவிட்டு அமைதியாக திருத்தணியில போய் இருப்பேன், அதற்கும் ஒரு வீடு. ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் முருக பக்தர்களை எந்த வீட்டிலே வைத்து பார்க்க வேண்டும் என்று இந்த மாநாடு மூலமாக அவர்களுக்கு தெரியும். முதல் வீடு திருப்பரங்குன்றத்துக்கே நீ பிரச்சனை ஏற்படுத்தினா ஒரு வீடாக சென்று சூரசம்ஹாரம் செய்துவிட்டு மறுபடியும் அமைதியாக திருத்தணிக்கு போயிரும் அப்படிங்கிற மாதிரி தாங்க ஐயா அந்த மாநாட்டில் ஒரு பெரிய செய்தியை நாம் சொல்லி இருக்கின்றோம். என்னுடைய வாழ்வியல் முறையில தலையிடாத, ஏன்னா நம்ம யாருக்குமே தொந்தரவு பண்ணல. இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தையும் பாருங்க ஐயா, எத்தனை கோடி மனிதர்கள் எந்த மதத்தை பின்பற்றாங்க பாருங்க. கிறிஸ்தவ மதம் 230 கோடி, கிறிஸ்தவ மதம் 200 கோடி, இந்து மதம் 120 கோடி. இதுல ஆச்சரியம் என்னன்னாங்க, 190 கோடி பேர் இந்த உலகத்துல எந்த மதத்தையும் பின்பற்றாம இருக்கிறாங்க, அன்அஃபிலியேட்டடுங்கிறாங்க. 230 கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, 200 கோடி இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. 190 கோடி பேர் எந்த மதத்தையும் சாராதவர்கள், இந்து மதத்தை சார்ந்தவங்க 120 கோடி. எத்தனை நாட்டில் இருக்காங்கன்னு பாருங்க. இந்த மதத்தை பின்பற்றக்கூடியவங்க எத்தனை நாட்டில் இருக்காங்க? கிறிஸ்தவ மதத்தை பொறுத்தவரை 120 நாடுகள்ல அவங்க பெரும்பான்மை. இஸ்லாமிய மதத்தை பொறுத்தவரை 53 நாடுகள் அவர்கள் பெரும்பான்மை. அன்அஃபிலியேட்டட், எந்த மதத்தையும் சாராதவன் 10 நாடுகள்ல அவர்களும் பெரும்பான்மை. ஆனா நான் இந்து மதத்தை சார்ந்தவன், 2 நாடுகள்ல மட்டும்தான் நாம் பெரும்பான்மையாக இருக்கின்றோம். இரண்டாவது, இந்த மாநாட்டினுடைய முக்கியமான நோக்கம், ஒரு இந்துவுக்கும் இந்த எழுச்சி இருக்கணுங்க ஐயா, ஒருத்தருக்கு இருக்கணும். முன்னோர்கள் எப்படி இந்த வாழ்வியல் முறையை கட்டி காத்து பத்திரமாக நம்ம கிட்ட கொடுத்துட்டு போனாங்களோ, அதே மாதிரி பத்திரமாக பாதுகாத்து நம்முடைய சந்ததியருக்கு நம்ம கொடுக்கிறோமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புவதற்கும் இங்கே முருகர் மாநாடு மதுரையில் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பு சொந்தங்களே, யாருக்கோ பிரச்சனை, எனக்கு இல்ல, அந்த பிரச்சனை நமக்கு வரும். எங்கேயோ கோயில் அடிக்கிறாங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு வரும். யாரோ திருச்செந்தூர்ல கியூல போய் நிக்கிறவங்க மயங்கி விழுந்து சாகுறாங்க, பிரச்சனை நமக்கு வரும். எங்கேயோ கட்டணம் வசூல் பண்றாங்க, நமக்கு அது வரும். 6 படை வீடுகள், 5 லட்சம் பேர் கடந்த 4-5 நாட்கள்ல. நேத்து மட்டுமே 1.25 லட்சம் பேருங்க. 6 படையில் இருக்கக்கூடிய முருகபெருமானையும் இங்க வந்து அமைதியாக இந்து முன்னணியினுடைய வாலண்டியர்ஸ் மட்டுமே நின்று, ஒரு காவல்துறை அதிகாரி இல்லைங்க, அமைதியாக தரிசிச்சுட்டு போறாங்க. ஆனா 6 படையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலுக்கு 50 ரூபாய், 100 ரூபாய், 500 ரூபாய் கொடுக்காம நீங்க சாமி இந்த மாதிரி பார்க்க முடியுமா? கேட்டு பாருங்க. இது நம்முடைய வாழ்வியல் முறையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நாம் தட்டி கேட்கின்றோம். எதற்கு? தமிழகத்தில் 2 சட்டங்கள் இருக்கிறது. இந்துவுக்கு ஒரு சட்டம், இந்து மதத்தை சாராதவர்களுக்கு இன்னொரு சட்டம். எதற்கு என்பதை கேட்பதற்காக மதுரை மண்ணில் என்று கொண்டிருக்கின்றோம். அன்பு சொந்தங்களே, ஏதோ இந்த மாநாடு எலெக்ஷனுக்காக. இந்து முன்னணியினுடைய பெரியவர்கள், அவர்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. எனக்கு தெரியும் 2026 தேர்தலுக்கு இது சம்பந்தம் இல்லை என்றாலும் கூட மக்களுக்கு நிதி வேண்டாம், சாமி வேண்டும் என்பதை முடிவு செய்து விட்டார்கள். மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, யாரு சாமி யாரு நிதி நீங்க முடிவு பண்ணி. அதனால இது அரசியலுக்காக கிடையாது. இது ஒரு மிக முக்கியமாக நாம் இந்த கூட்டத்தில் ஒன்றாக சேர்ந்திருப்பது நம்முடைய வாழ்வியல் முறையை மீட்டெடுப்பதற்காக, கேள்வி எழுப்புவதற்காக. இந்த ஒரு தீர்மானமுமே நம்முடைய வாழ்வியல் முறையை தட்டி எடுப்பதற்காக. அதனால்தான் அருமை சொந்தங்களே, நாம் இன்றிலிருந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்க வேண்டும். ஒரு பிரச்சனை என்றால் தட்டி கேட்கணுங்க ஐயா. நம்ம கண்டிப்பா பேசுறோம். தமிழகத்திலே 44,000 ஆலயங்கள், 44,000, 44,000 தமிழ்நாடு அறநிலைத்துறை கீழ இருக்கு. எப்ப வந்துச்சு பாருங்க, 1925 போர்டா வந்துச்சு, என்டோமென்ட் போர்டாக. 1951 சட்டமாக வந்துச்சு. 5,25,000 ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு அரசு இயந்திரம். 44,000 கோவில்கள் நிர்வாகம் செய்யப்படுகின்றது.
1000 ஆண்டுகளுக்கு மேல பழமையான கோவில்கள் மட்டும் 344 கோவில்கள் அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒழுக்கமாக அறநிலைத்துறையினுடைய செயல்பாடு இருக்கான்னு நீங்க கேட்டு பாருங்க. பணம் இருப்பவனுக்கு ஒரு மாதிரி, பணம் இல்லாதவருக்கு ஒரு மாதிரி. கேள்வி கேட்டு பாருங்க. அதையெல்லாம் மாற்ற வேண்டும். ஒரு புதுவிதமாக ஆன்மீகத்தை முன்வைத்து நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி மட்டுமல்ல, ஆன்மீகத்தை முன்வைத்து இந்த சமுதாயம் தன்னை வழிநடத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த முருகர் மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. அன்பு சொந்தங்களே,